மாறாதவரா இருக்கிறார். நம்மளும் அவருடைய வார்த்தை வசனத்துல மீறாதவர்களா இருந்தோமானா அது நலமா இருக்கும். அதனால ஐயா தான் திட்டாங்க, நீங்களும் திட்ட போறீங்களான்னு திட்டல உங்களுக்கு, நீங்க நல்லா இருக்கிறதுக்காக. இப்ப பாருங்க, இந்த வருடத்துல எவ்வளோ பேரு இல்ல நம்ம மீதியா இருக்கிறோம்னா கர்த்தர் நம்பிக்கையும் நிலை நம்பிக்கையும். அல்லேலூயா. அதனால வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் சபையாருக்கும் இயேசுவின் நாமத்தினால இந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்க போறோம். வரும்போதே வசனம் கேட்டுட்டு தான் இருந்தேன். கர்த்தர் நமக்கு வந்துட்டு இன்னும் பெரிய காரியம் செய்யறவரா இருக்கிறார். பாருங்க, நம்மளோட பேசுற தேவன். நம்ம லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28. அல்லேலூயா. என்னவா? அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா. கர்த்தருடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைக்க, நமக்கு தேவனாய் இந்த உலகத்துல மனுஷ குமாரனாய் பிறக்க ஆண்டவராகிய தேவன் ஒரு அருமையான ஸ்திரியை தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். அப்போ அந்த தேவகுமாரனால நமக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசித்தோம்னா, இப்படி ஒரு அருமையான கன்னி என்ற ஸ்திரீ, திருமணமாகாத ஒரு ஸ்திரீ, பாவமில்லாத ஒரு பிள்ளை, பாவவித்தில்லாத ஒரு சுத்த பிள்ளை கர்த்தர் நமக்காக கொடுக்கறதுக்கு ஒரு தேவதூதன் பேசுறார். ஒரு ஸ்திரீ கிட்ட என்ன பேசுறாரு? பயந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கா. அம்மா, நீ பயப்படாத, கவலைப்படாத, நீ பாக்கியவாதி. நீ யாரு? பாக்கியவாதி. நீ கிருபை பெற்றவன். உன் வயிற்றுல வந்துட்டு ஒரு கடவுளுடைய பிள்ளை, பரிசுத்த பிள்ளை பிறக்க போகுது. அல்லேலூயா. அவளுக்குள்ள இருந்த பயம் கலக்கம் போயிட்டு, சரி கடவுளுடைய பிள்ளை நமக்கு ஒரு பாக்கியம், கிருபை அப்படின்னு விளங்கின பிறகு தேவதூதன் நம்மோட பேசுற பாக்கியம் நமக்கு. அல்லேலூயா. வாசிங்க எடுத்தவங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீயோட தேவதூதன் பேசி முடிக்கிறாரு. அந்த ஸ்திரீயின் வயித்துல என்ன பண்ணுது? இயேசுவானவர் உருவாகிறாரு. அந்த குமாரன் பிறக்கும் பொழுது பூமியில என்ன உண்டாகுமா? பூமியில இருக்கிற நம்முடைய ஜனங்களுக்கு என்ன உண்டாகுமா? பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பு அப்படி உண்டாக, அப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்க, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை, அமைப்பு, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மனுஷகுமாரனாய். அல்லேலூயா. அத சொல்றாரு பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் இல்ல, நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தனிப்பட்ட முறையா சொல்லல, அப்படியே சொல்றாரு பாருங்க சேர்த்து. இயேசு கிறிஸ்து குமாரன் தனிப்பட்ட தேவதூதன் வந்து மரியாளோட பேசுறாரு, நீ பாக்கியவதிமா. அல்லேலூயா. நீ கிருபை பெற்றவ. அப்புறம் பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசியால் எழுதப்படுது, அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக, அவர் பாலகனா பிறக்கிறது யாருக்காக? நமக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய பரிசுத்தத்துக்காக, நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை பாதுகாக்கிறதுக்காக. பாதுகாக்கிற தேவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிய கொரோனா அழிவுல இருந்து கர்த்தர் நம்மளை ஜீவன் இல்ல, எவ்வளோ பேருக்கு மரணம் சம்பந்திச்சு இல்ல, எல்லாருக்கும் ஒரு பயம்தான். ஆனா நமக்கு வசனம் தேற்றப்பட்டுட்டே இருக்கும் இல்ல, தேற்றதே இருக்கும். லாக்டவுன்னாலும் எப்படியாவது ஒண்ணு ஊழியக்காரங்க செல்லு மூலமா, நீங்க ஊழியக்காரங்க கிட்ட செல்லு மூலமா ஆலோசனை கேட்கறதுல ஒரு திட நம்பிக்கை, ஒரு பலன், அப்படிதான் நீங்க முக்காவாசி பழச்சிருப்பீங்க. இல்லையா? அந்த புலி அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளி அடிச்சிடணும். கொரோனா வந்து அடிக்குதோ இல்லையோ, அந்த கொரோனா பயத்துல ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் இருந்துட்டாங்க இல்லையா? அப்படி ஒரு கடவுள் சம்பவத்தையும் விடாத கடவுள் கிருபையா என்ன பண்ணார்? நம்மள பாதுகாத்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, எரேமியா 15:11 சொல்லுது. அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவ குமாரன் இந்த உலகத்துல நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின்
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சொல்றாரு பாருங்க, உன்னில் மீதியா இருக்கிறவர்கள் என்ன காண்பீங்களா? நன்மை அடைவார்கள். அல்லேலூயா, நன்மை அடைவீர்கள். மீதியா இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லைங்க, உங்களுக்கு ஒரு புது நியூஸ் தெரியாதா? அல்லேலூயா, புது நியூஸ் தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். புது நியூஸ் என்னது? என்னவா? புதிய கொரோனா. அல்லேலூயா, ஆமா, புதிய கொரோனா கிளம்பி இருக்கு. அது வந்துட்டு ஆல்ரெடி வந்த கொரோனாவை விட எப்பட்ட அதிகமாமா, பவர் அதிகமா, ஃபாஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் தானே? கிறிஸ்துமஸ் அதுமா மாஸ்டர் இதெல்லாம் கிளப்பி பயமுறுத்துறீங்கன்றீங்களா? நீங்க பயப்படாம இருக்கிறதுக்காக தான் சொல்றாங்க. கிளம்புன்னு தான் வசனம் சொல்லுது, என்ன வேணாலும் நடக்கும். அல்லேலூயா. எரேமியா 51 அதிகாரம் 46 வசனத்துல வருஷத்துக்கு ஒண்ணு கிளம்பதான் செய்யும். ஆனால் உங்க இதயம் எப்படி இருக்கட்டும்? பயப்படாம இருங்க, துவந்து போகாம இருங்க. உங்கள் இதயம் துவந்து போகாம உங்கள் இதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். 1 by 1 வரும். இன்னும் பாருங்க, என்ன வருமா? தேசத்திலே கொடுமை உண்டாகிறவனையும் ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். அல்லேலூயா, கொடுமை உண்டாகிறவனையும் தேசத்துக்கு ஓய்வு இல்லை. அல்லேலூயா. 1 by 1 ஒரு பிரச்சனையா? ஒரு வருஷம் ஒண்ணு கிளம்புதுன்னா மறு வருஷம் இன்னொன்னு கிளம்பும். என்ன வேணாலும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது தெரியுமா? நமக்காக பிறந்த கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் இருதயம் துவளாமலும் கலங்காமலும் தேசத்துல கிளம்புற ஒவ்வொரு பிரச்சனை போராட்டத்தை கண்டு பயப்படாமலும் இருங்க. அல்லேலூயா. சரி, யாரால பயப்படாம இருக்க முடியும்? நம்மளால இருக்க முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க? நம்மளால இருக்க முடியும். பிரதர்ஸ்களுக்கெல்லாம் வரல, நம்பிக்கை வரல, கை தூக்க வரல, எப்படி வர முடியும்? அல்லேலூயா. நீதிமொழி 16 அதிகாரம். நீங்களாம் நல்லா படிச்ச பட்டதாரி, நான் சாட்சி சொல்றேன். நல்லா ஒரு நாள் கூட ஸ்கூல் போல, ஏதோ ஒண்ணு பாக்குறேன், நிறைய பார்க்காம சொல்றேன். கரெக்டா இருந்தா கரெக்டா வாசிங்க, இல்ல கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிறந்த நாள் செய்தியெல்லாம் ஐயா உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. அதோட நான் வந்துட்டு சும்மா அது ஒண்ணு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டு, உங்களுக்கு நீங்க பலனா இருக்கா திடனா இருக்கா புதிய கொரோனா குறிச்சு பயப்படாம நம்பர் 2 இல்ல? அல்லேலூயா. வால்யூம் 2 கிளம்பி இருக்கு. வால்யூம் 2 கிளம்பி இருக்கு. அதனால எதையும் தேவன் என்னோட இருக்கிறதுனால நான் வந்துட்டு சகிப்பேன், ஜெபிப்பேன், ஜெயிப்பேன். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி என்ன தெரியுமா? இதுல இருந்து தப்பிக்கணும்னா நோய் எதிர்ப்பு சக்தி வேணுமா? நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி என்ன தெரியுமா? வாசிங்க. இப்போ நீதிமொழி 14 எடுத்தீங்களா? அல்லேலூயா. 26, 27 வாசிங்க. யாருக்கு பயப்பட தேவையில்ல? யாருக்கு பயப்பட தேவையில்ல? ஆமா, நம்பர் 1 நம்பர் 2 கொரோனாவுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. யாருக்கு பயந்த திட நம்பிக்கை உண்டு? ஆமா, கொரோனாவுக்கு பயந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் உண்டு. கொரோனா உண்டு இல்லையோ? ஆனா கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா என்ன உண்டு? அறிக்கை பண்ணுங்க, என்ன உண்டு? அல்லேலூயா. திட நம்பிக்கை உண்டு. அப்புறம் இன்னும் இருக்கா பாருங்க. ஆமா, ஐயோ என் பிள்ளைங்க வேற அடங்கவே மாட்டேங்கு. என்ன மாட்டேங்கு? ஆமா, 7 மாசம் வீட்டுல பிடிச்சு வைக்க நம்மளால முடிஞ்சதா? 7 மணி நேரம் முடிஞ்சிருக்காரு. ஒரு நாள் பிள்ளைங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒண்ணு பிள்ளைங்களுக்கு கொரோனா தொத்திடுமா, பிள்ளைங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு தொத்திடுமா, என்ன எப்படி இல்ல யோசித்து பாருங்க. பயந்தமா இல்லையா? பயந்தமா இல்லையா? பயந்தமா இல்லையா? அப்ப பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சா? அடைக்கலம் கிடைச்சதா? பாதுகாத்தாரா? காரணம் என்ன தெரியுமா? அந்த அடைக்கலம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு பயந்து ஜெபித்த ஜெபம். போதகரமெல்லாம் நமக்காக ஜெபித்த ஜெபம். அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு நமக்கும் திட நம்பிக்கை உண்டு, நம்ம பிள்ளைகளுக்கும் அடைக்கலம். அப்புறம் இன்னொன்னு பாருங்க, ஜீவ ஊற்று. பாத்தீங்களா? எதுக்கு பயப்படுதல்? கர்த்தருக்கு பயப்படுதல் பிளஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு திட நம்பிக்கை, நெக்ஸ்ட் வந்துட்டு என்னவா? ஜீவ ஊற்று.
அந்த ஜீவ ஊற்று என்ன ஆகுதா பாருங்க. அதனால் மரண கண்ணிக்கும் தப்பலாம். கை தட்ட மாட்டேங்க போறாங்க. ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு போகாது நம்ம வந்துட்டு இப்படி எல்லாம் சொன்னா நம்ம கை தட்டிடுமா? அல்லேலூயா. அதை விட இன்னும் பாருங்க, அதை விட உங்களுடைய உங்க குவாலிட்டிக்கெல்லாம் நான் கிடையாது. அல்லேலூயா. அதெல்லாம் ஒண்ணும் ஒர்த்தே கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் வந்து ஒரு பிரசங்கியாரா போதகரைய வாயர், அதுவும் விசபையா மூலமா. அல்லேலூயா. விசபையா முன்னாடி எல்லாம் வந்துட்டு மைக்ல பேசுறதுக்கு ஒரு பயம் வருது. என்ன பண்ண, மைக்கு கொடுத்துட்டாரு, பிரசங்கியார கூப்பிட்டாரு. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பயந்தமான மரண கண்ணிக்கு தப்பலாம். கண்ணிக்கு தப்பலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. மரண கண்ணிக்கு தப்பலாம். என்ன பண்ணாரு ஆண்டவர்? நமக்கு ஜீவ ஊற்றை தராரு. எனர்ஜி எப்படி தராரு? நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி தராரு? ஜீவ ஊற்ற. கரங்களை தட்டி கர்த்தரை மகிழ்ச்சி. நான் மறிச்சு மண்ணா இருக்கணும்னா 25 வருஷம் முடிஞ்சிருக்கணும். எப்படிப்பட்ட புழுதி குப்பையில இருந்து கர்த்தர் என்ன தூக்கினார் தெரியுமா? நீங்க எல்லாம் கெத்து படிச்ச பட்டதாரி, உங்க முன்னாடி நான் ஒரு வெத்து. இன்னைக்கு வந்துட்டு மைக்க கொடுத்து பிரசங்கியார ஆண்டவர் இருந்து அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. இதுல ஆண்டவருக்கு தான் இந்த எல்லா மகிமையும். இல்லையா? எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு தான். இந்த பாசிமணி ஊசிமணி காடை கவுதாரின்னு கிராமந்தோறும் பட்டணந்தோறும் அரைக்குறை பாவாடை கட்டிக்கின்னு திரிவாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட சமுதாயத்துல இருந்து நரிக்குறவர் குடும்பத்துல இருந்து கர்த்தர் என்னை தூக்கினார். எங்க அப்பா அம்மா ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு போய் என்ன படிக்க வச்சதில்லை. ஆனா ஏசப்பா பிரசங்க வச்சுக்கிறேன். ஏசப்பா என்ன பண்ண வச்சுக்கிறாரு? ஆமாங்க, ஒரு கடவுள் ஒரு மனுஷனுக்கு என்ன செஞ்சா போதும்னு நினைப்போம். ஐயா வேற 9 மணிக்கு முடிச்சிருந்தாரு. அதனால அப்ப நீங்க என்னையே பாக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா நாங்க 9 மணிக்கு கண்டிப்பா முடிக்க மாட்டோம். அல்லேலூயா. ஐயா பாருங்க, ஆஃப் பண்ணிருங்க. வேற ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நல்லவர். ஆமாவா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? புழுதி குப்பை வசனம் இருக்கு. 1 சாமுவேல் 2:8. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்தானவங்களையே தேடி மகிமைப்படுறவர் அல்ல, வெத்தானவங்களே தேடுறாரு. இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட அன்பு பாருங்க ஆண்டவருக்கு. எப்படிப்பட்ட அன்பு பாருங்களேன். ஆண்டவருடைய அன்பு பாருங்க எப்படிப்பட்ட அன்பு. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்துகிறார். இன்னைக்கு நான் ஒரு குப்பை புழுதி. ஆமென். உங்க முன்னாடி கர்த்தர் ஒரு பிரசங்கியார், ஒரு ஊழியக்காரியாய் அல்லேலூயா என்னை உயர்த்தி நிறுத்ததற்கு கிருபைதானே. ஆமென். பிரதர் கை தட்டுறாரு. அல்லேலூயா. இயேசுவுக்கு பாட்டெல்லாம் எழுதிருக்காங்க. இது வேறயா? பாடுங்க பாடுங்க. ஆமா. அல்லேலூயா. காணிக்க வேற எடுத்துடலாம். 9 மணி ஆகல. அல்லேலூயா. ஆமா. பிஷப்பையா முன் மேல இருக்கிறாங்க. பிஷப் அம்மா சீக்கிரமா முடிக்கிறேன்னு. அல்லேலூயா. சரி, நான் கொடுத்துறேன், மைக்க கொடுத்துறேன். என்னாச்சு? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வந்துட்டு எவ்வளவு நல்லவர் பாருங்க. இல்ல, ஒரு வசனத்துக்கும் வல்லமை. நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன், சிரிக்க வைக்கிறேன். உங்க சகோதரி ஏதாவது பேசுறது குறையா இருந்தா என்ன பண்ணிக்கீங்க தயவா? அதனால வெளியே போய் கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க திடனா இருக்கணும், வெள்ளனா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருக்கணும், கர்த்தருக்கு மகிமையா இருக்கணும். என்ன நடந்தாலும் நம்ம கர்த்தருடைய ராஜ்யம். நமக்கு தொடாது வராதுன்னு நான் சொல்லல. தொட்டாலும் வந்தாலும் நம்ம எங்க இருக்கணும்? அந்த தீங்கு நாளுக்கு முன்னே நம்முடைய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வாய்ப்பு கூட நமக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டோடைய வாய்ப்பு, ஆண்டோடைய சித்தம் எல்லாமே நம்ம தலையில இருக்கிற ஒரு முடி கூட சத்ரு தொட விட மாட்டேன், விட விட மாட்டேன். என்ன சொல்றாரு? உனக்கு தீங்கையும் நெருக்கத்தையும் கொடுக்கிற உன் சத்ரு உன்னை தொடாதபடிக்கு, உன்னை நெருக்காதபடிக்கு உன் சத்ருக்கு முன்னிட்டு உனக்கு சகாயம் செய்வேன். உன் சத்ருக்கு என்ன பண்ண? எதிர்த்து நிற்பேன். அப்ப நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? சகாயம். ஆமென். வல்லமை உள்ள தேவன், சகாயம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா அம்மா ஒரு நாள் கூட ஸ்கூல் அனுப்பல. எனக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என் தங்கச்சி தம்பி நாங்க சாப்பாடுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். 10 ரூபாய் காசுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். என் தம்பி தாய்ப்பால் கூட மறக்கல. இன்னைக்கு உங்க முன்னாடி சிரிச்ச முகத்தோட பேசிட்டே இருக்கட்டும். உங்க சகோதரியாக எனக்கு கண்ணீர் கண்ணீர் தான் என் வாழ்க்கை, கவலை தான் என் வாழ்க்கை, பசி தான் என் வாழ்க்கை, பட்டினி தான் என் வாழ்க்கை, துக்கம் சோகம் தான் என் வாழ்க்கையா இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாத்தி வசனம் சொல்லுது. ரிப்பீட்டா சொல்றாரு. மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன், உங்க துக்கம் சொன்ன
யோவான் 16:20 படி எனக்குள்ள என் தங்கச்சி தம்பிக்குள்ள என் தாய் தகப்பனை இழந்து துக்கத்தோட பசி பட்னியோட இருந்த எங்களை ஒரு ஊழியக்காரர் மூலமா ஏசப்பா தேடி வந்து அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நான் என்னையும் ஜெபிக்க சொன்னாங்க. அந்த காய்ச்சி பூச்சி நரிக்குறர் பாசையில தான் ஜெபிச்சேன். அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு என் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாட்டேன். இன்னைக்கு நீங்க தைரியமா இருக்க, நீங்க சந்தோஷமா இருக்க கர்த்தர் பேச வச்சுட்டு இருக்கிற. எனக்கு வந்துட்டு அந்த அப்பா அம்மா செஞ்ச அந்த வியாபாரம் அதெல்லாம் வந்துட்டு கடவுள் என்னை செய்ய விடல. அல்லேலூயா. ஜஸ்ட் சேஞ்ச். என்ன சேஞ்ச் கொடுத்தாரு? அதே கிராம தூரம் பட்டணம் தூரம் போற வேலையை தான் கொடுத்தாரு. ஊழியமா நம்ம ஆண்டவர் வந்துட்டு சும்மா அப்படி சின்னதா சேஞ்ச் பண்ணாருன்னா போதும், நம்ம லைஃப் கெத்தாயிடும். அல்லேலூயா. நம்ம பெருசா வந்துட்டு ஒரு 2 டிகிரி 3 டிகிரி படிச்சாதான் நம்ம லைஃப் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட் நல்லா இருக்குன்னு யோசிப்போம். ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் வந்துட்டு சும்மா ஒரு சின்ன சேஞ்ச் அப்படி பண்ணாருன்னா போதும். அவருக்கு பயப்படுவோமானார், அவருக்கு பிரியமாய் வாழ்வோமானார், அவருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோமானார், அவருக்கு உண்மையாய் வாழ்வோமானார், அவருக்கு உத்தமமாய் வாழ்வோமானார், நம்ம லைஃப் ஸ்டைல அவர் மாத்த முடியும். இல்ல இன்னைக்கு உங்களை போல என்னை கர்த்தர் மாத்தி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க வந்துட்டு ஆண்டவரை அறியாதப்ப நான் இப்படி இல்லை. நரிக்குறவர் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என் பசியை தீர்த்தார் ஆண்டவர், என் பட்டினியை மாத்தினார், என்னுடைய தேவைகளை சந்திச்சார், என் தங்கச்சி தம்பியை வாழ கடைசியை கிருபை கொடுத்தாரு. என் முற்றார் உறவினர் நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுனால பயங்கர எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பெல்லாம் முறிக்கத்தக்க கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சார். அவங்க முன்னாடி வளர்ந்த பிள்ளை, அவங்க பார்த்து வளர்ந்த பிள்ளை. நான் கை நீட்டி ஜெபிக்கும் போது அவங்களுக்கு விடுதலையும் வல்லமையும் அற்புதத்தையும் ஏன் ரட்சிப்புக்கு விரோதமாய் எதிர்ப்பு தெரிவிக்கிறதை நிறுத்த வச்சார் கர்த்தர். அவங்க ரட்சிக்கப்பட உதவி செய்ய. அல்லேலூயா. அதுதான் ஒரு கிறிஸ்து இயேசு பிறந்ததை நம்ம ரட்சிக்கணும். இல்ல நம்ம ரட்சித்த பிறகு இயேசு நமக்குள்ள வந்துடுறாரு. நான் சாட்சியோட வசனங்களை சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அதனால அது உங்களுக்கு கண்டிப்பா விசுவாசமா இருக்கும். பாருங்க, ஆண்டவருடைய பிரதான கிருபையினால நம்ம இந்த வசனம் வாசித்தோமானால் அல்லேலூயா அல்லேலூயா. அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோமானால் அல்லேலூயா. ரொம்ப அருமையாய் தேவன் நமக்கு சொல்றாரு பாருங்க. உம்முடைய இரட்சணியத்தை கண்கள் கண்டதே. அல்லேலூயா. அவருடைய இரட்சணியம் கண்கள் கண்டது. நான் ரட்சிக்கப்பட்டேன். என் உற்றார் உறவினர் கண்களுக்கு மறைவா என்னால இருக்க முடியாது. என்ன பண்ற? எங்க போற? என்ன நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போற வர? வேற வழி இல்லை. போய் சொல்றதெல்லாம் விட்டுட்டு கடவுளுக்கு பயந்து என்ன சொல்லணும்னு மாறிடுச்சு. உண்மை சொல்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஏசாமி கோயிலுக்கு போறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், அவ்வளவுதான். என்ன பாடுபடுத்தணுமோ படுத்துனாங்க. அவங்க என்ன படுத்தின பாட பார்த்தா ஏன் ரட்சிப்பே இழந்துருவேணும்னு யோசித்தேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். இன்னைக்கு எதுக்காக இந்த வசனங்களையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன்னா, நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்க விசுவாசம் உங்க ஜெபத்தின் மூலமா உங்க குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். குடும்பம்னா உங்க மனைவி பிள்ளைங்க அப்படி கிடையாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களை சார்ந்து இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். தேவன் நம்மில மகிமைப்படணும். அவருடைய ரட்சணியம் கண்கள் காணும். வாசிங்க. இல்ல சாரி, அப்போஸ்தலர் 16:31 சொல்லுங்க. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இவ்வளவுதான், சிம்பிள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த விசுவாசி இல்லங்க, நான் விசுவாசிக்கிறேங்க, நான் ரட்சிக்கவே பட்டுட்டேங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது வந்து வேற அதனால உங்களால யோசிக்க முடியும். அதாவது ரட்சிப்புன்னு எப்படி தெரியுமா? இயேசு நமக்குள்ள வந்துட்டான்னா நம்முடைய சுபாவம் மாறணும். அல்லேலூயா. நம்ம பேச்சு மாறணும். அல்லேலூயா. நம்மளுடைய ஆக்டிவிஷன் மாறணும். நம்மளுடைய டோட்டல் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு நம்முடைய கோபம், நம்முடைய வார்த்தை எல்லாமே தெரியணும். இவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நல்லா மாறிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப கோபப்படுவாங்க, ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாங்க. இவங்க வந்துட்டு தப்பு செய்வாங்க, இவங்க கிட்ட வந்துட்டு கெட்ட பழக்கம்லாம் இருந்துச்சு, இவங்க வந்துட்டு ரொம்ப அல்லேலூயா கெட்டவங்களா இருந்தவங்க, கோபக்காரர்களா இருந்தவங்க, இப்படியா இருந்தவங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து இருக்குது. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு என்ன ரீசன்? அப்படி ஆராய்ஞ்சு அவங்க பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்டேன்.
அவ்வளவுதான் மாறும். அப்படியா? ஒரு மனுஷனுக்கு இயேசுவின் ரட்சிப்பு மாற்றமானால் நான் ஏன் மாறக்கூடாது? விரும்புவாங்க. யார விரும்புவாங்க? நம்ம ரட்சிப்ப நம்ம சார்ந்தவங்க விரும்புவாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியமும் நமக்குள்ள நடக்கும். இன்னொரு காரியம், நம்ம ஜெபித்தாலும் அற்புதம் நடக்கணும். யார் ஜெபித்தாலும் அற்புதம் நடக்கணும்? ஆமா, பிஷப்பையா ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்கணும், விசுவாசியா ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்கணும். ஆமென். அப்படி நடக்கும் போதுதான் என்ன ஆகும்? பல குடும்பங்கள் உங்க மூலமா ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. எல்லாரும் எமோஷனல்ல சொல்லிடுவாங்க, நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன்னு பாக்குறேன், சர்ச்சுக்கு போறேன்னு பாக்குறேன். அல்லேலூயா. அந்த மாதிரி வேட்ஸ் கூட என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டார்னா என்ன சொல்றாரு? அவர் சொல்றாருல்ல, அவருடைய சாந்த குணம், அவருடைய உண்மை, அவருடைய உத்தம் கோவம் இருக்கும், கண்டிப்பா வரும், வராம இருக்காது. லிமிட் பண்ணிக்கணும். இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட். அந்த லிமிட்டேஷன் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஆண்டவர் நமக்குள்ள இருக்க அவருடைய ரட்சணியம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறத பிறர் பார்க்க முடியும். நம்ம பார்த்த மாதிரி அவருடைய ரட்சணியத்தை நம்ம பார்த்த மாதிரி, நம்ம ருசித்த மாதிரி, நம்ம சந்தோஷப்பட்ட மாதிரி, நம்ம மூலமா கர்த்தர் மகிமைப்பட்ட மாதிரி நம்ம சார்ந்து இருக்கிறவங்களும் ஆண்டவருடைய ரட்சணியத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ உபத்திரம் கொடுத்த என் உற்றார் உறவினருக்காக ஆண்டவரை நோக்கி உபவாசித்து முழங்காரிட்டு ஜெபித்த, ஆண்டவரே என்ன வந்துட்டு இவங்க ஸ்டாப் பண்ண நினைக்க கூடாது, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன பண்ணல ஆண்டவர் வந்துட்டு இப்படி கத்து கொடுக்கல. உன்னை யாராவது வந்துட்டு கஷ்டப்படுத்தினாங்கன்னா போய் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இல்ல, உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாது, அந்த அனுபவத்துல நீங்க வந்துதான் வந்திருப்பீங்க. ஆண்டவர் அறியாதப்போ நமக்கு விரோதமா யாராவது எழுமனா நினைப்போம், நம்ம சாபம் கொடுப்போம், அழிவுன்னு நினைப்போம், முடிஞ்சா மந்திரம் கூட பண்ணுவோம். அல்லேலூயா. இல்ல மர்மமா ஆள் வச்சு கூட. ஆமா. ஆனா அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாமே சொல்லி தராரு. இல்ல இவ்வளவு மாத்திடுறாரு, எவ்வளவு மாற்றத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துறாரு. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. நம்மளை நிந்திக்கிறவங்களுக்காக, சபிக்கிறவங்களுக்காக நேசிக்க செய்யணும், ஜெபிக்க செய்யணும். அல்லேலூயா. அதை தான் நான் செஞ்சேன். என்னை நிந்திச்சவங்களே, என்னை சபிச்சவங்களே, அவங்களுக்காக நான் ஒண்ணுமே செய்யல, ஜெபம் தான் செஞ்சேன். அந்த ஜெபமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்துல விடுதலை கொடுத்தது. நீங்க நிறைய ஒரு சமுதாயத்தை போய் ஊழியம் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு ரட்சிப்பு நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய கடினமான உள்ள அவங்கெல்லாம் பாக்குறதுக்கு தான் உங்க பார்வைக்கு அற்பமா இருப்பாங்க, வந்துட்டு ஒரு டீசென்ட் இல்லாம நாகரிகம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற கடின வைராகியம் நீங்க கூட இருக்க முடியாது. இல்லையா? அப்படி இருப்பாங்க. அதனால அப்படிப்பட்ட கடினத்தை வைராகியத்தையே உடைத்து பணக்காக கைத்துள்ள சமுதாயத்திலிருந்து உடைத்து கர்த்தர் என்னை தம்முடைய கனமான ஊழியத்தை கழிச்சு பெயர் சொல்லி எந்த உற்றார் உறவினர் உனக்கு திருமணமே ஆகாது, நீ இயேசு இயேசுன்னு ஊர போற, நேரங்காலம் தெரியாம வர, உனக்கு யாரும் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, உன் வாழ்க்கை பாழடைஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னாங்க. அதே உற்றார் உறவினர் பிரமிக்க உங்க சமுதாயத்துல இருந்து கணவரை கற்று, ஒரு மகனையும் கற்று, 2 பிள்ளைகளை ஆண்டவருடைய ரட்சணியம் நம்ம கண்கள் கண்டது போல நம்ம மூலமா அநேகருடைய கண்கள் நமக்குள்ள ரட்சகராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறத என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. இப்படி வெளிப்படுத்தும் போது தேவனாகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இல்ல நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமான நற்செய்தி, அப்படிதானே? ஒரு பக்கம் உலகம், ஒரு பக்கம் பிசாசு நமக்கு துக்கமான நற்செய்திய எல்லாம் நியூஸ் வழியா வந்துட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் எத்தனை சேனல் இருக்குதோ அத்தனை சேனல்ல வந்துட்டு தான் இருக்குது. எப்போனா டிவி ஆப்ரேட் பண்ணா பார்த்தா உண்டு, பார்க்கலன்னா உண்டு. இப்ப அந்த மாதிரி இருக்கா? கையிலேயே வந்துடுச்சு டிவி. ஆப்ரேட் பண்ணாலும் என்னதான் வருது, முன்னாடி துர்ச்செய்தி தான் வருது, நற்செய்தி வர மாட்டேங்குது. அதனால நம்ம கையில இருக்கிற மொபைலை ஆன் பண்றதுக்கு முன்னாடி, பார்க்கறதுக்கு முன்னாடி நற்செய்தி வரணும்னா எதை நீங்க ஓபன் பண்ணணும்? ஆமா, வேதாகமத்தை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நற்செய்தி வரும்.
சந்தோஷமான செய்தி வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பு எப்படி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அது மாதிரி ஆண்டவருடைய வேதத்தை நமக்கு எழுத போது வந்துட்டு நம்ம முதல்ல ஆண்டவருடைய வேதத்தை ஓபன் பண்ணுவோமானால், ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்போமானால், ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்போமானால், சங்கீதம் 119 சங்கீதத்துல சங்கீதக்காரன் பக்கம் சொல்ல முடியும், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. எவ்வளவு சமாதானமா? அதுக்கு லிமிட் இருக்கா? மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நற்செய்தி, அவருடைய பிறப்பின் செய்தி எல்லாமே நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆமென். அதனால கர்த்தர் இந்த நேரத்தை எனக்கு கொடுத்தார். நான் ரொம்ப எவ்வளவு சீக்கிரமா 2 மணி நேரம் என்னுடைய சாட்சியெல்லாம் நிறைய இடத்துல ஐயா பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு சிலர் தெரியலன்னு சொன்னதுனால உங்களுக்கு சில சாட்சியை நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஆமென். இந்த வேத வகத்திலிருந்து கர்த்தர் என்னை வாசிக்க, வேதாகமத்தை நான் நேசிக்க, பிரசங்கிக்க கிருபை செய்ய அளவுக்கு நான் அதுக்கப்புறமும் ஸ்கூலுக்கு போகல, ஜெபித்த அவ்வளவுதான். ஒரு கடவுள் நமக்கு என்ன செஞ்சா போதும்னு நினைப்போம்? நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, ஒரு திருமண தேவை இல்ல, ஒரு பிள்ளை செல்வம், ஒரு வீடு வாசல், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, இவ்வளவு ஒரு கடவுள் செஞ்சாலே போதும் அப்படிதான் நினைப்போம். ஆனா நம்ம ஆண்டவர் அதுக்கும் மாறாய் ரொம்ப மேலானவர், நம்ம மேல ரொம்ப அன்பானவர். அதாவது சங்கீதக்காரன் பக்தன் ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தையில சொல்ற சங்கீதம் 20 நீங்க ஆராதிக்கிற நம்ம ஆராதிக்க நம்ம ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அப்படி இல்லை. நீங்க இது மட்டும் கடவுள் செஞ்சா போதும்னு நினைக்கிறவர் அல்ல. அவர் நீங்க உங்க மனம் என்ன விரும்புதோ அவர் உங்க மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளுகிறவர். நமக்காக பிறந்த, நமக்காக வளர்ந்த, நமக்காக வாழ்ந்த, நமக்காக மரித்த, நமக்காக உயர்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு நிறைவேற்றினவரா, என்ன கொடுக்கிறவரா? மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி ஆலோசனைகளை கூட நிறைவேற்றுவார். யோசிங்க. அல்லேலூயா. யோசிங்க. செகண்ட் வால்யூம் வந்த மாதிரி, நம்பர் 2 வந்திருக்கிற மாதிரி, புதிய கொரோனா வந்திருக்கிறதுல யோசிங்க என்ன பண்ணலாம். ஊருக்கு போய் செட்டில் ஆகலாமா? இப்படி யோசிக்காதீங்க. அல்லேலூயா. வேலைக்கே போக ரிசைன் பண்ணிடலாமா? அல்லேலூயா. இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. என்ன பண்ணுங்க, இன்னும் பைபிள் வாசிப்பை அதிகரித்து, வேத வாசிப்பேன் அதிகரிப்பேன். நான் இன்னும் வந்துட்டு டெய்லி ஒரு அதிகாரம் படிச்சேன்னா இனி 5 அதிகாரம் படிக்க போறேன். ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. டெய்லி 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிச்சேன்னா இனி 1 மணி நேரமாவது. இந்த 1 மணி நேரம் ஜெபம் யாருக்கு சொல்றாரு? சிசர்களுக்கு சொல்றாரு. நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு, ஆமா, நீங்க விழித்திருந்து ஜெபிக்கிறீங்களோ இல்லையா, தயவு செய்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபிக்க சொல்றது எதனால? நமக்கு சோதனைக்கு உட்படாமல் இருக்கிறது, அந்த சோதனை நமக்குள்ள உட்பிரவேசிக்காம இருக்கிறது. ஆமென். ஆமா, அந்த செகண்ட் பார்ட் நமக்குள்ள, நம்ம பிள்ளைகளுக்குள்ள உட்பிரவேசிக்க கூடாதுன்னு என்ன பண்ணலாம்? ஜெப நேரத்தை அதிகரிக்கலாம். வேத வாசிப்பு நேரத்தை அதிகரிங்க. அப்படி நீங்க அதிகரிக்கும் பொழுது உங்க பரிசுத்தத்தை இன்னும் அதிகரிங்க. காத்துக்கொள்ளன்றதை விட ஆல்ரெடி நீங்க இருக்கீங்க. கடவுளுக்கு பயந்து நீங்க எவ்வளவு காரியத்தை விட்டுட்டு இருப்பீங்க. கடவுளுக்கு பிரியமில்லாத பாவத்தெல்லாம் விட்டுட்டு இருப்பீங்க. நீங்க எல்லாம் ரொம்ப கர்த்தருக்கு நல்லவங்க, எனக்கு தெரியும். ஆனா இன்னும் உங்க பரிசுத்தத்தை அதிகப்படுத்துங்க. எப்படி அதிகப்படுத்துது? ஒரு நாளும் நான் பேசுறது உமக்கு பிரியமில்லாதத பேசக்கூடாது, நான் செய்யறது உமக்கு பிரியமில்லாதத செய்யக்கூடாது, நான் போகிறது உமக்கு பிரியமில்லாத இடத்துல போகக்கூடாது. இப்படி அப்ப இது நம்முடைய பரிசுத்தம் இன்னும் அதிகப்படுது. இல்லையா? அப்போ எனக்குள்ள என் பிள்ளைகளுக்குள்ள பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே, ஜெபத்தை கொடுங்க. பிள்ளைங்க ரொம்ப நேரம் பைபிள் திறக்கல, வாசிக்கலையா? கொடுக்கவே கொடுக்குறாங்க பாஸ்டர் ஐயா. உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்களா? எனக்கு இன்னும் வரல. ஆமா, இருக்கா? அதனால அந்த கேலண்டர் சும்மா நான் உங்களுக்கு என்ன பிள்ளைங்களுக்கு இப்ப சொல்றேன், அந்த ஒரு வசனமா இன்னைக்கு தேதியில என்ன வசனம் வாசி, அந்த ஒரு வசனம் வாசிக்க வைங்க. அதுக்கப்புறம் ஒரு பைபிளே வாசிக்கிற ஞானத்தை கர்த்தர் கிருபையை வாங்கி இன்னைக்கு தேதி வசனம் என்ன வாசிமா. அல்லேலூயா. உங்களுக்கு கண்ணு நல்லா தான் தெரியும், கண்ணு வேற சரியா தெரியல, அது பொடிசா இருக்கு, கொஞ்சம் வாசிய. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு பிள்ளைகளுக்குள்ள ஒரு வசனத்தை நுழைங்க. அதுக்கப்புறம் ஒரு வேதாகம் முழுவதும் அவங்க படிக்கிற நுழைய கர்த்தர் கிருபை செய்வாங்க. ஆமென். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொடுக்க வல்லவர். பாதுகாப்பு அதாவது என்ன வேணாம், தேசத்துல இனி கொடுமைக்கு மேல கொடுமைதான், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். ஆமென். அதுதான். அதனால நமக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, இதுல ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி ரிலாக்ஸ் ரிலீஃப் இல்ல. ஆமென். இனி பிரச்சனை தான், இனி போராட்டம் தான். நம்ம 51:46 கேட்ட மாதிரி 1 by 1 கிளம்பும் தான். பட் நமக்கு யார் இருந்தா தைரியமா இருக்கலாம்? கர்த்தர்.
கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு என்ன உண்டு? திட நம்பிக்கை உண்டு. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? அடைக்கலம் உண்டு. மரணத்துக்கு என்ன உண்டு? மரண கண்ணிக்கு என்ன உண்டு? தப்பலாம். அல்லேலூயா. அந்த பிறப்பின் நற்செய்தியில இப்ப உங்களுக்கு நான் நற்செய்தியை தான் சொல்லியிருக்கிறேன். துர்ச்செய்திக்கு மாறாய் அந்த துர்ச்செய்தியை ஜெயிக்கிறதுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கிளம்பிருக்கிற துர்ச்செய்தியை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கர்த்தருக்கு பயந்து இன்னும் நம்ம ஜெபத்தை, விசுவாசத்தை, பரிசுத்தத்தை, உண்மையை, உத்தமத்தை தேவனுக்கு நம்ம அதிகரித்து காட்டுவோமானால், தேவ சமூகத்தில் அதிகரித்து நம்ம வாழ்வோமானால், தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ்வோமானால் எந்த பிரச்சனையும் எந்த ஆபத்து நமக்கு அல்லேலூயா வந்தாலும் நம்ம தொடாது. ஆமென். அதனால கர்த்தர் நிறைய பாட்டு கொடுத்தாரு. அதனால ஆண்டவர் தற்கொலை செய்து செத்து போகிறான், வாழ்றது வழியே இல்லைன்னு இருந்த என்னை ஊழியக்காரர் மூலமாய், வார்த்தை வசனத்தின் மூலமாய் அவர் எனக்கு ஜீவனையும் வாழ விருப்பத்தையும் கொடுத்ததுனால அவர் உயர்த்தி எனக்காகவும் உயிரை கொடுத்தார் என்று தெரிய வந்ததுனால அவர் உயர்த்தி உயிரே உயிரே இந்த பாடலை பாடியிருக்கேன். நிறைய பாடல் இருக்கும். நீங்க உயிரே உயிரே ஜெயகீதங்கள்னு யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா நம்ம பாடல்கள் எல்லாம் நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? பொறாமையா இருக்கா? நீங்கெல்லாம் யூடியூப்ல கெத்தா வர்றீங்க, நானும் கொஞ்சம் வரணும்னு என்ன பண்ணிட்டேன், அந்த பாடல்கள் அந்த செய்தி எல்லாம் அப்படி நுழைச்சிருக்கேன். அதை கர்த்தர் நல்லவர், அதை டைப் பண்ணுங்க. உயிரே உயிரே டைப் பண்ணா கூட உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் புதிய பாடல் உங்களுக்கு புதிய வீடியோ எல்லாம் அதுல கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகிறதுக்காக தான் அதை பார்க்க சொல்றேன். இல்லையா? என்ன பெருகும்? இந்த சகோதரி யார் தெரியுமா? நம்ம சர்ச்சில் வந்து செய்தி சாட்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்க சாதாரண ஒரு சமுதாயத்துல இருந்து வந்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் இப்படி இவங்களை பலப்படுத்திருக்கிறாருன்னா நம்ம ஏன் பலப்படக்கூடாது? நம்முடைய ஆண்டவரும் அவர் தானே அப்படின்ற ஒரு திட நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாயிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்காக உயிர் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? உயர்த்தி என்னோட கூட பாடுங்க. கர்த்தர் நல்லவர். உயிரே உயிரே எந்த உயிரானீரே, தினமும் தினமும் எந்த நினைவானீரே. உயிரே உயிரே எந்த உயிரானீரே, தினமும் தினமும் எந்த நினைவானீரே. என்னை தேடி வந்து கேட்கிறதென்று நான் தேடும் போது இன்பமானது. என்னை தேடி வந்து கேட்கிறதென்று நான் தேடும் போது இன்பமானது. அது மாறாதது, என்னை மறவாதது. அது மாறாதது, என்னை மறவாதது. உயிரே உயிரே என்னை உயிரானீரே, தினமும் தினமும் என்னை நினைவானீரே. உயிரே உயிரே என்னை உயிரானீரே, தினமும் தினமும் என்னை நினைவானீரே. போடும் ஆற்றிற்கு நீ போடலாம், தேவ அன்பிற்கு அணை இல்லையே. போடும் ஆற்றிற்கு அணை போடலாம், தேவ அன்பிற்கு அணை இல்லையே. அது குறையாதது என்றும் நிறைவானது. அது குறையாதது என்றும் நிறைவானது. உயிரே உயிரே எந்த உயிரானீரே, தினமும் தினமும் எந்த நினைவானீரே. உயிரே உயிரே எந்த உயிரானீரே, தினமும் தினமும் எந்த நினைவானீரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இப்படிப்பட்ட பாடல் எல்லாம் கர்த்தர் நான் சர்ச்சில் இருக்கிற ஒரு பாட்டு புஸ்தகம், சர்ச்சி பாட்டு புஸ்தகத்துல இருந்து ஒரு பாட்டை பாட நான் ஆசைப்படுவேன். ஒரு பல்லவி சரணம் நம்ம பாடிட மாட்டோமா? எல்லாரும் அழகா பாடுறாங்களே நினைப்பேன். அப்படி ஏங்கின ஜெபித்த எனக்கு சொந்தமா இந்த பாடல் எல்லாம் எழுத பாட கர்த்தருக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. படிச்சதுனால கொடுத்தாரா? பட்டம் வாங்கினதுனால கொடுத்தாரா? அல்லேலூயா. ஆனா அவன படிக்க நான் பள்ளிக்கு போகல, வேத வசனம் படிக்க கிருபை தந்தாரே. பட்ட படிப்பு படிக்க காலேஜி போகல, உம்மை உயர்த்தி பாட
கிருபை தந்திரே, உங்க வார்த்தை பெரிதையா, உங்க வல்லமை பெரிதையா, அவர் வார்த்தை பெரிதையா, அவர் வல்லமை பெரிதம்மா. என்னை படைத்தவரே நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தவரே நன்றி ஐயா, என்னை ரட்சித்தவரே நன்றி ஐயா, என்னை அழைத்தவரே நன்றி ஐயா. பொழுதில் இருந்த என்னை நீ தூக்கினீரையா, குப்பையில் இருந்த என்னை நீ உயர்த்தினீரையா. பொழுதில் இருந்த என்னை நீ தூக்கினீரையா, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தினீரையா. உங்க அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா, உங்க அன்பு பெரிதையா, உங்க இரக்கம் பெரிதையா. என்னை படைத்தவரே நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தவரே நன்றி ஐயா. அல்லேலூயா. நம்ம படைத்தவருடைய அன்பு ரொம்ப பெரியது. ஆமென். ரொம்ப பெரியது. மேகத்தெல்லாம் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றணும். இந்த பாடலை பாடும்போது காணிக்கை கத்திற்காக குடும்பத்தை நம்ம ஆசீர்வதிப்போம். எனது இதய ஏக்கங்கள் நிறைவேற வேண்டுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. எனது இதய விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. வாழ்வு தந்த வல்லலோ நீர்தானையா, என்னை வாழ வைத்த தெய்வமோ நீர்தானையா. வாழ்வு தந்த வல்லலோ நீர்தானையா, என்னை வாழ வைத்த தெய்வமோ நீர்தானையா. உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே. ஏசையா ஏசையா உம்மாலாகுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. எனது இதய ஏக்கங்கள் நிறைவேற வேண்டுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. எனது இதய விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே. ஏசையா ஏசையா உம்மாலாகுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். அல்லேலூயா. அவ்வளவுதான் நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினால நான் அந்த சமுதாயத்தில் இருக்கும்போது ஒரு பஸ்ல ஏறினாலே அந்த பஸ் சீட்ல உட்காந்தா பக்கத்து சீட்ல இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்க. அவ்வளவு கெத்தா இருப்போம். அப்படியா? எப்படி இருப்போம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையை, அப்படிப்பட்ட தகுதி இல்லாத காரியத்தை, அப்படிப்பட்ட நாலேஜ் இல்லாத சூழ்நிலையை, நாகரிகம் இல்லாத காரியத்தை எல்லாம் ஆண்டவர் மாத்தி உங்களை போல மாத்தினதுனால பிளேட் ஷீட்ல எல்லாம் உட்கார வச்சாங்க. ஆண்டவருடைய அன்பு பெரியது. நம்ம வாழ்க்கை தரத்துக்கு ஆண்டவருடைய அன்பு இரக்கம் இருந்தாலே எதை வேணாலும் நமக்காக அவர் செய்வார். சங்கீதக்காரன் கர்த்தர் சிம்பிளா சொல்றார். 138 சங்கீதம் 8 வசனத்துல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். பிறப்பினாலே கொண்டாடின உங்களுக்காக இந்த வருடத்தின் கடைசியில இருக்கிறீங்க. யாவையும் இன்னும் செய்வாரு. புதிய வருடத்திலையும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும், எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும், ஐயாவுக்கும் அம்மாவுடைய பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் இந்த நம்பிக்கை கர்த்தர் கொடுப்பாராக. நம்ம பிள்ளைகளுக்கு அடைக்கிறத கர்த்தர் கொடுப்பாராக. ஜீவ ஊற்றா இருந்து மரண கண்ணிக்கு நம்மளை தப்புவித்து கரங்களை தட்டுவோமா?
ஹalleluya. அடுத்த முறை கூப்பிடுவோம். உங்க ஓட்டு தான் இப்ப இருக்கு. ஏன்னா முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டாரு, கரெக்டா 9 மணிக்கு நீங்க முடிச்சுன்னு நான் பாஸ்டர். சரி, அதனால வந்து நீங்க சொன்னதை நாங்க அப்படியே காப்பாத்திட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அருமையான சகோதரி அவருக்காய், அவருடைய கணவனார், பிள்ளைகளுக்காய், அவருடைய ஊழியர்களுக்காய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹalleluya. புதிய வருஷத்துல இன்னும் புதிய கிருபைகளையும் பலனையும் ஆண்டவர் அவங்களுக்கு தரணும். ஆமென். அவங்க சொன்னது கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறாங்க. நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. அது இன்னும் சில நாட்களில நம்ம அதுக்காக நம்ம ஆயத்தமாக இருப்போம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து நம்முடைய ஊழியர்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படியே நீங்க நின்ற வண்ணமாக இந்த வருஷம் நம்முடைய திருச்சபையில ஒரு பாடலை நம்ம வெளியிட்டோம். ஆமென். ஹalleluya. வருஷம் கிறிஸ்துமஸ் வரும்போதெல்லாம் ஒரு பாட்டு நானே உட்கார்ந்து எழுதிடுறது, நானே கம்போஸ் பண்ணி போட்டுருது. ஆமென். சோ அது தேவனுடைய நாம மகிமைக்காக தான் அதை நம்ம வந்து செய்யறது. அந்த பாட்டை நம்ம என்ன பண்ண போறோம், கேட்டுட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஆயிட்டு